ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் ஒடலிஷியஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பர்பிள் கேபேஜ் ரைஸ் எப்படி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் குக்கர் வச்சதுக்கப்புறம் குக்கர் லேசாக சூடான உடனே சமையல் எண்ணெய் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறமா ஒரு 4 சின்ன துண்டு பட்டை அதில் நம்ம சேர்த்துக்கணும். அந்த பட்டை லேசாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸு வெங்காயம் ஒரு கை அளவுக்கு நம்ம அதில் ஆட் பண்ணி லேசாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக அதை கலக்கி விட்டுக்கலாம். அடுத்தபடியை பார்த்தோம்னா நம்ம காரத்துக்கு ஏற்றபடி இப்போ நான் இதில் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன், கீரின பச்சை மிளகா. உங்களுக்கு இப்போ அதிகமாக வேணுமா இல்லை குறைவாக வேணுமா நீங்கள் அதுக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட முக்கியமான வெஜிடபிள், அதாவது பர்பிள் கேபேஜ். இந்த கேபேஜில் ஹெல்த்து நிறைய இருக்குது. அதாவது ஆந்தோசயானின் அப்படின்ற ஒரு பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட் இதில் இருக்கிறதுனால கேன்சர், டயாபெட்டிஸ், பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இதில் சொல்யூஷன் இருக்குது. இது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 3 முறை இது நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா கார்னு, பட்டாணி, இதுவுமே ஹெல்த் கோஷன்ட் இருக்குது. பட்டாணியில் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. கார்னில் பார்த்தோம்னாக்கா மினரல் சத்து நிறைய இருக்குது. அப்படின்றதுனால இந்த டிஷ்ஷில் நம்ம அது சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா வதங்கி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். எப்போவுமே சமையலில் அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக தேவைக்கு ஏற்ற அளவு உப்பு. இதெல்லாம் கூட இந்த சமையலை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, கையளவு கண்ணு பார்க்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே நம்ம மெஷரிங் கப்பு வச்சுட்டு தான் வேலை பண்ணணுன்றது கிடையாது. சிலதெல்லாம் பழக்கத்தில் நம்மளுக்கு அப்படியே வந்துடும். நல்லா வதங்கி வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம விடணும். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த தண்ணி எல்லாம் மேலே வர்றது நமக்கு தெரியுது. ஆவியாகிட்டு வெளியே போகுது பாருங்கள் வாட்டர் எல்லாமே. அப்போனா அதில் இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வருதுன்றதுக்கான அடையாளம். இது பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 2.5 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி வாக்கில் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக ஊறின்னு இருக்கு அந்த அரிசி. அதில் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதை தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டு அந்த ஸ்டீம் வெளியே வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த விசில் நம்ம அது மேலே ப்ளேஸ் பண்ணிடணும். இந்த குக்கர் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பாங்க, குக்கர் மேலே விசில் அந்த ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் போடணும். அப்போ தான் அது கரெக்டாக விசில் கொடுக்கும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருப்பாங்க முன்னாடி. கரெக்டாக ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அந்த ஆவி ஆறுனதுக்கப்புறமா அதை நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு 3 விசில் ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். நல்லா பொலன்னு வெந்திருக்காங்க சாதம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள், அந்த பர்பிள் கேபேஜ்னுடைய அந்த பர்பிள் கலர் இறங்கியிருக்கு அதில். அப்புறம் அந்த கார்னு, பட்டாணி, அந்த பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்து வாசம் ரொம்ப நல்லா இருக்குது. அருமையானது ஒரு வாசம். அது கூட பார்த்தோன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் நம்ம வச்சுக்கலாம். வெள்ளரிக்காய், அப்புறம் தயிர் ரைத்தா, எதில் வேணால் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காய ரைத்தா, இல்லை வெள்ளரிக்காய் ரைத்தா, இல்லைன்னா சேவை போட்டு ரைத்தா, அப்புறம் கிறிஸ்பியாக ஏதாவது ஒரு அப்பளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டிஷ் உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் வெள்ளரிக்காய், அப்புறம் சேவை ரைத்தா, கொஞ்சம் கிறிஸ்பீஸ் பக்கத்தில் நல்ல கரெக்ட் முறக்குன்னு சாப்பிட்றதுக்கு, அண்ட் இந்த பர்பிள் கேபேஜ் ரைஸோட சர்வ் பண்ணிட்டோன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாகாஸ் ஒடலிஷியஸ். அடுத்த முறை உங்களை இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன்.